நாங்கள் பார்ப்போம். இப்போ நான் ஆல்ரெடி பார்த்து கொண்டு வந்தாங்க ஐ ரிமூவல் ப்ரோ சம்பந்தமா. அதில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று வந்துட்டு என்னென்றால் ஐ ரிமூவல் ப்ரோவை நாங்கள் ஒன் பண்ணுற நேரம், ஒன் பண்ணி ஐராவன் ஓப்பன் பண்ணுற நேரம் ஒரு எரர் மெசேஜ் ஒன்று வந்தது. அந்த எரர் மெசேஜை ஃபிக்ஸ் பண்ணுறது யூடிஸ்க்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டவுன்லோட் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஃபோன் டிடெக்ட் ஆக மாட்டேன்னுட்டு சாஃப்ட்வேரும் இடையில க்ளோஸ் ஆகிட்டு அப்படித்தானே பிரச்சனை வந்தது. ஓகே, இப்போ காட்டுது. இப்போ இந்த ஐராவன்ற டூல்ல நாங்கள் இப்போ கனெக்ட் பண்ண ஃபோனை காட்டுது, பாத்தீங்க தானே. ஓ. ஆல்ரெடி இது காட்டல. காட்டாம என்ன வந்ததுன்னா மிஸ்ஸிங் டிரைவர் எரர்னு ஒரு எரர் ஒன்று வந்தது. இப்போ அந்த டைம்ல நான் என்ன செஞ்சேன் நான்டா யூ டிஸ்க்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டவுன்லோட் பண்ணினேன் நான். இந்த யூ டிஸ்க்ன்ற ஒரு சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு அந்த எரர் இல்லாமல் போயிட்டு. இப்ப சில நேரத்தில் விண்டோஸ் 11 இல்லாட்டி விண்டோஸ் 10 இருக்கிற கம்ப்யூட்டரில் இந்த இஷ்யூ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்படி வந்தால் நீங்களும் இந்த யூடிஸ்க்ன்ற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா அந்த அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். ஃபோன் நார்மல் மோட்ல தான் இருக்கு. ரிகவரி மோட்லயோ இல்லாட்டி டவுன்லோட் டிஎஃப்இ மோட்லயோ எந்த மோட்லயும் போடலாம். நார்மல் மோட் இந்த இதில் காட்டுது பாருங்க, நார்மல் மோட்னு சொல்லி நார்மல் மோட்ல தான் இருக்கு. நான் அப்படியே கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதை என்ன செய்யணும்னா இந்த ஃபோனை ஆட்டோமேட்டிக்கா ரீகவரி மோடுக்கு கொண்டு வரும். அதுக்கு ஒரு சின்ன டைம் எடுக்கும். ஃபோனை ஆஃப் பண்ணி ரீகவரி மோடுக்கு கொண்டு வரும். அந்த ஆஃப் பண்ணி ரீகவரி மோடுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன டைம் ப்ராசஸ் ஒன்று போகும். சாதாரணமாக ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். அது ஆஃப் ஆகி ரீகவரி மோடுக்கு சரியா வராது. ஓகே, இப்போ ஃபோன் ரீகவரி மோடுக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ என்ன செய்யுதுண்டா, என்ன சொல்லுதுண்டா, டைம் டு புட் த டிவைஸ் இன்டு டிஎஃப்இ மோட். இந்த டிவைஸை டிஎஃப்இ மோடுக்கு போடட்டாம்னு சொல்லி சொல்லுது. எப்படி போடட்டாம்னு சொன்னா ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்யட்டாம்டா சைட் பட்டன் சொல்றது பவர் பட்டனை சொல்றாங்க. சைட் பட்டனையும் சவுண்ட் குறைக்கிற பட்டன் வால்யூம் டவுன் பட்டனையும் என்ன செய்யட்டாம்னா 4 செகண்டுக்கு பிடிக்கட்டாம். சட்டியா 4வது செகண்ட்ல போன் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன செய்யட்டாம்டா ரிலீஸ் த சைட் பட்டன், பவர் பட்டன்ல இருந்து கையை எடுத்துட்டு கீப் ஹோல்டிங் த வால்யூம் டவுன் பட்டன் ஃபார் 10 செகண்ட்ஸ். அதாவது சவுண்ட் குறைக்கிற பட்டனை மேலதிகமா 10 செகண்டுக்கு பிடிக்கட்டாம்னு சொன்னாங்க. ஓகே, நான் அதே மாதிரி இப்ப செய்ய போறேன். இப்போ ஸ்டார்ட்டை கிளிக் பண்ண உடனே என்ன செய்ய போறேன்டா 4 செகண்டுக்கு இதுல செகண்ட் குறைஞ்சிட்டு வர நீங்க பார்க்கலாம். ஓகே, போன் ஆஃப் ஆனது பிறகு என்ன செய்யறேன்னா நான் சவுண்ட் பவர் பட்டன்ல இருந்து கையை எடுத்துட்டேன். இப்ப சவுண்ட் குறைக்கிற பட்டனை 10 செகண்டுக்கு பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்ப அதுவும் டிஎஃப்இ மோடுக்கு எடுத்துட்டு டிஎஃப்இ மோடுக்கு வந்தால் என்ன செய்யும் சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா போன் ஜெயில் பிரேக் ஆகிறதுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த ஜெயில் பிரேக் ஆகுது போன் எல்லாம் முடிஞ்சது பிறகு ஆல் டன் சொல்லி வரும். அப்படி வந்தா டிவைஸ் எல்லாம் ஜெயில் பிரேக் ஆகிட்டேன்னு அர்த்தம். அப்படி ஜெயில் பிரேக் ஆகுற டைம்ல இந்த ஐராவண்ட லோகோ அப்படியே உங்களோட ஸ்கிரீன்லையும் காட்டும். ஆப்பிளுக்கு மேல அந்த லோகோ காட்டும். இது ஜெயில் பிரேக் ஆகல, டிவைஸ் ஃபெயில் ஆயிட்டு.
சரியா? நார்மல் மோடுக்கு வந்துட்டு நான் திரும்பியும் ட்ரை பண்றேன் இதை. திரும்பியும் அதே விஷயத்தை ட்ரை பண்றேன். போன் ரீகவரி மோடுக்கு வந்துட்டு நாங்க இப்போ டிஎஃப்இ மோடுக்கு போடுவோம். ஓகே, அதே மாதிரி தான் ஃபெயில்ட் ஆகுது இது. கண்டினியூஸா அப்படி ஃபைல் மெசேஜ் வருமாக இருந்தால் நீ கட்டாயம் உங்களோட கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண வேண்டி வரும். இல்லாட்டி டூல ஒருக்கா நீங்க ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி டூல போட வேண்டி வரும். ஓகே, சரியா? இதுல பாருங்க, இந்த ஓல் டன்னு வந்திருக்கு தானே. இப்ப இதுல ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த பிரச்சனை அப்படி ஏதாவது இஷ்யூ வருமாண்டா? இப்ப இதுல நீங்க ரெண்டு மூணு விஷயங்கள் தெளிவு
தெளிவடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தானே. என்ன விஷயங்கள் தெளிவடைஞ்ச நீங்க இப்ப செஞ்ச விஷயத்துல நீங்க தெளிவு அடைஞ்ச விஷயங்கள் ரெண்டு. இந்த வைரஸ் பிரச்சனையால சாஃப்ட்வேர் கரப்ட் ஆகிருக்கும். அது சம்திங் அது ஒரு இஷ்யூ. திரும்ப நம்ம அதை ரீஇன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு மேல முதலாவது ஒரு இஷ்யூ ஒன்று வந்துச்சு என்னன்னா, எங்களுக்கு ஃபைல் டவுன்லோட் பண்றதுலயே ஒரு இஷ்யூ ஒன்று இருந்துச்சு. அது எப்படி ஃபிக்ஸ் பண்றன்றத வைரஸ். அப்படித்தானே. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ஆமா. இஷ்யூ ஒன்று வந்துச்சு. அந்த மிஸ்ஸிங் டிரைவர் எரர்னு வந்துச்சு. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு எரர்னு வந்துச்சு. இப்போ என்னன்னா ஃபோன் வந்து ஜெயில் பிரேக் ஆகிறதுல ஃபெயில்டுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. அந்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி இப்போ பார்த்தோம். ஓகே தானே. இப்போ உங்களுக்கு சரியா நடந்திருந்தா இப்போ உங்களுக்கு அடுத்த கட்டம் உங்களோட ஃபோன்ல ஏதாவது சாரி நீங்க ட்ரை பண்ற டைம்ல பிள்ளையா வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு இஷ்யூவா இருந்திருக்கு. இப்போ நான் அதுக்காண்டி தான் இப்போ சூஸ் பண்ணது. ஒரு இப்போ நான் யூஸ் பண்ற ஒரு லேப்டாப்பும் வந்து புதுசா விண்டோஸ் போட்ட புது லேப்டாப் ஒன்றில் தான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறேன். அப்போ அதனால தான் இப்ப உங்களுக்கும் சில டைம்ல இப்போ விண்டோஸ் 11 உள்ள புது ஒரு லேப்டாப் எடுத்து நீங்க செய்யற நேரத்துல நான் இப்ப செஞ்சது காட்டுன அவ்வளோ இஷ்யூஸும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரியா. ஆல்ரெடி நான் வளமையா யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் இருக்கு. அதுல செய்யாம வேற இடத்துல செஞ்சு காட்டுறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு சொன்னா நீங்க செட்டப் பண்ணக்குள்ள இப்படியான இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இப்ப அந்த டைம்ல நீங்க இருக்கிற எரர்ஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. சரியா. ஓகே சார். இப்ப என்னன்னு சொன்னால் அடுத்த விஷயம் போனை நாங்க என்ன செஞ்சிட்டோம்டா ஜெயில் பிரேக்கும் பண்ணிட்டோம். ஆனா இதுல என்ன காட்டுதுண்டா அன்ஜெயில் புரோக்கன்னு சொல்லி காட்டுது. போன் ஜெயில் பிரேக் ஆயிட்டு ஆனா அன்ஜெயில் புரோக்கன்னு காட்டுது. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்பி கனெக்ட் பண்ணு அப்படி காட்டினான். அப்படி நீங்க திரும்பி ரீகனெக்ட் பண்ணியும் கூட அன்ஜெயில் புரோக்கன் தான் காட்டும் சில நேரத்துல. இப்ப இதுல காட்டுது ஓகே. நான் இப்ப ஜெயில் பிரேக் ஆகினதுக்கு பிறகும் அன்ஜெயில் புரோக்கன் சொல்லி காட்டும். இப்ப இதுக்கு முதல் காட்டினது. பட் நான் கலட்டிட்டு திரும்பி டிஸ்கனெக்ட் பண்ணி போட்டதுக்கு பிறகு வந்துட்டு இப்ப இப்ப எம்இஐடி ஜிஎஸ்எம் சிக்னல்னு சொல்லி காட்டுது. இன்னும் ஒரு அதாவது இதுல இப்ப இந்த சர்வீஸ் செய்யலாம்னு சொல்லி காட்டுது. ஆனா ஒரு சில டிவைசஸ்க்கு என்ன செய்ய மாட்டா இப்படி காட்டாது. திரும்பியும் கூட அன்ஜெயில் புரோக்கர்னு சொல்லி தான் காட்டும். அப்படியே ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ஜெயில் பிரேக் ஆகலன்னு சொல்லி நினைக்க கூடாது. ஓல்டன் நாங்க வந்துச்சுன்னு சொன்னா ஷுவரா ஜெயில் பிரேக் ஆகிட்டுன்னு அர்த்தம். அப்ப என்ன செய்வீங்கன்னா பிசிய ஓஃப் பண்ணி ஒருக்கா ஒன் பண்ணி போட்டு திரும்பி ஐரிமோட் ப்ரோ ஓபன் பண்ணி நீங்க என்ன செய்யணும் போனை கனெக்ட் பண்ணீங்கன்னா இதே மாதிரி எம்இஐடி ஜிஎஸ்எம் சிக்னல் சொல்லி வரும். சரியா. இப்ப அடுத்த கட்டம் ஓகே. இப்ப எங்களுக்கு இந்த போனை இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி செய்யலாம்னு சொல்லி விளங்கிட்டு இப்ப அடுத்த கட்டம் என்ன செய்வீங்கன்னா போன்ட இந்த ஐஎம்இஐ நம்பர் சாரி இந்த சீரியல் நம்பர் என்ன செய்வீங்க. சீரியல் நம்பர் தான் ரெஜிஸ்டர் பண்றது. சீரியல் நம்பரை காப்பி பண்ணுவீங்க. இதுல கிளிக் பண்ணீங்கன்னா என்ன செய்யும் சீரியல் நம்பர் காப்பி ஆகும். காப்பின்னு வந்துருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்கன்னா அந்த வெப்சைட்னு காட்டுறதை கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்கு போவீங்க. வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இதுல காட்டும் A12+, அதாவது எக்ஸுக்கு மேல உள்ள போன்கள் எல்லாத்துக்கும், அதாவது ஐபோன் எக்ஸ்ஆர்ல இருந்து 15 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் செய்யலாம். iOS 17.4 இல்லாட்டி அதுக்கு பிறகு வந்த மாடலையே நீங்க செய்யக்கூடியதா இருக்கும். அதுக்கு வந்து என்னன்னு சொன்னால் நீங்க அப்படி செய்யறதா இருந்தா அந்த மேல இருக்கிறதுல காசு கட்டக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்ப இது வந்து என்ன செய்யலாம்னா ஐபோன் ஐபேட் சாரி இதுல என்ன செய்யலாம்னு சொன்னா ஐபோன் iOS 13ல இருந்து iOS 16.6 வரைக்கும் செய்யலாம். 16 வரைக்கும் செய்யலாம். அப்ப இதுல நீங்க அந்த டிவைஸை நீங்க இதுல செய்யக்கூடியதா இருக்கும். அதாவது ஐபோன் 6s இருந்து எக்ஸ் வரைக்கும் செய்யலாம். ஐபோன் 6s இருந்து எஸ் வரைக்கும் செய்யலாம். இப்ப இதுல வந்து அவங்க பேஜ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதால இப்ப இதுல செய்யலாம்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அப்ப இந்த டிவைஸை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்றதா இருந்தா அதுக்கு இந்த ரெஜிஸ்டர் நவ் கிரெடிட் கார்டு காட்டுது தானே. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல சீரியல் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க கிரெடிட் கார்டுல இல்லாட்டி உங்களோட டெபிட் கார்டுன்னு சொன்னா ஹெச்என்பில இல்லாட்டி கொமர்ஷியல் எல்லாம் சப்போர்ட் பண்ணும். அதுல கொடுத்து நீங்க என்ன செய்யலாம் காசை பே பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியதா இருக்கும். இதுல நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால நான் திரும்பி அதுல காசு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணினதால என்ன செய்யறேன்டா ஆக்டிவ் ஆர்டர்ன்றதை கொடுத்து டிவைஸை ஆக்டிவேட் பண்றேன். சும்மா ஆக்டிவேட் ஆகாது. நீங்க அதில் கவனிச்சு கொள்ளணும்.
சும்மா ஆக்டிவேட் ஆகாது. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அதில் சீரியல் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். அதுல கேட்குற அமௌண்ட் வந்து ஒரு டிவைஸுக்கா இல்லாட்டி இந்த சாஃப்ட்வேர் டூலுக்கா? இல்லை, ஒரு டிவைஸ் ஒவ்வொரு சிங்கிள் டிவைஸுக்கு நீங்க பே பண்ணணும். சாதாரணமா சிங்கிள் 7+க்குரிய காஸ்ட் வந்து ஒரு 1500 வரும். 1500 2000 வரும். இல்லை எனக்கு $15 தான் காட்டுச்சு இல்லையா? ஓ, அது 6S இருந்து X வரைக்கும் தானே. ஆ 6S இருந்து எக்ஸ் இந்த எக்ஸ் வரைக்கும். அது இப்போ ஒரு டிவைஸுக்கும் வேறுபடும். நீங்க அதுல பே பண்றதை விட இப்ப அதுலயும் பே பண்ணல பிரச்சனை இல்லை. சர்வர்ல வேற வேற சர்வர்ஸ் இருக்கு. நான் இப்ப சர்வர்ஸ் விளங்கப்படுத்துவேன். லக் ஜிஎஸ்எம் இருக்கு, சான் சர்வர் இருக்கு, அப்படி நிறைய சர்வர்ஸ் இருக்கு. அந்த சர்வர்ஸ் விளங்கப்படுத்துற நேரத்துல அதுல வந்து காஸ்ட் குறைய இருக்கும் இதை விட. இப்ப இதுல வந்து கொமனா எல்லாரும் வந்து காசு கட்டி செய்யலும் தானே. ரிட்டைல் கஸ்டமர்ஸும் இதுல செய்யலும் தானே. அதால இதுல வந்து அவங்க கொஞ்சம் கூட தான் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. ஆனா வந்து இப்ப இந்த சர்வீசஸ் நாங்க செய்யக்குள்ள வந்து அதுல ஹோல்சேல் ப்ரைஸ் தான் போட்டிருப்பாங்க. அதுல ப்ரைஸ் நல்லாவே குறைய இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு அதுல பே பண்ணி செய்யறது எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப வந்து ஃபோன் வந்து ஒன் நைட் ஆக்டிவேட் ஆகி முடிஞ்சிட்டுன்னு சொல்லி இதுல காட்டுது. போனும் வந்து ஹெலோ ஸ்கிரீன்ல அந்த காட்டுது பாருங்க. யுவர் டிவைஸ் ஹேஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட் சொல்லி காட்டுது. ஓகே கொடுக்குறேன் இதை. நான் கேமரா நாங்கள் இப்போ ஓபன் பண்ணி பைபாஸ் தான் பண்ணிக்கிறோம் இல்லையா? நாங்கள் ஃபேக்ட்ரி பைபாஸ் அன்லாக் தான் பண்ணிக்கிறோம். பண்ணி பைபாஸ் தான் பண்ணிக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களை குயிக் ஃபிளாஷ் கொடுத்து ஃபிளாஷ் பண்ணதால தான் இந்த போன் லாக் ஆகிச்சு. ஏற்கனவே பைபாஸ் பண்ணி இருந்துச்சு இந்த போன். நான் உங்களுக்கு குயிக் ஃபிளாஷ் பண்ணி தானே காட்டினேன். இதே போனை தான் உங்களுக்கு ஃபிளாஷ் பண்ணி காட்டினேன், குயிக் ஃபிளாஷ் பண்ணி காட்டினேன். அதுக்கு பிறகு இந்த போன் லாக் ஆகிச்சு. இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன், அந்த போனை திரும்பி அன்லாக் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே டூல்ல போட்டு. ரைட்டா? சரி சரி சரி. ஓகே, இப்போ நான் வந்து இந்த கேமரா ஆன் பண்ணிக்கிறேன் பாருங்க. இப்ப இதுல ஏற்கனவே வந்த மாதிரியே இதுலயும் வந்திருக்குதா ஹலோ ஸ்கிரீன் காட்டுது. இதுல நான் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்டா லாங்குவேஜ் செலக்ட் பண்றேன். அது மாதிரி கண்ட்ரியை செலக்ட் பண்றேன். இதுல செட்டப் மெனுவலி கொடுத்து கண்டினியூ கொடுத்து இப்ப இதுக்கு பிறகு இந்த டேட்டா பிரைவசிக்குரிய செட்டிங்ஸ் இதுல காட்டு. இதுக்கு முதல் இந்த டேட்டா பிரைவசிக்குரிய செட்டிங்ஸ் காட்டல. அதாவது நான் இதுக்கு முதல் ஆக்டிவ் பண்ணக்குள்ள டேட்டா பிரைவசிக்குரியது காட்டல, வேற வேற செட்டிங்ஸ் காட்டுங்க. அடுத்தது இந்த டச் ஐடியை செட்டப் பண்ண சொல்லி சொல்லுங்க. இப்படியெல்லாம் கேட்குதுன்னா என்ன அர்த்தம்னா டிவைஸ் ஆக்டிவேட் ஆகிட்டுன்னு அர்த்தம். நான் இதுல என்ன செய்ய போறேன்டா அதெல்லாம் செட்டப் பண்ணுவேன். லேட்டரா செட்டப் லேட்டரை கொடுக்குறேன் எல்லாத்தையும். பாஸ்வேர்ட் கேட்குது, அதுக்கும் டோன்ட் யூஸ் பாஸ்கோடுன்னு கொடுக்குறேன். டோன்ட் யூஸ் பாஸ்கோட். அடுத்தது வந்து டோன்ட் டிரான்ஸ்ஃபர் ஆப் டேட்டா. அடுத்தது வந்து டோன்ட் ஹேவ் அ ஆப்பிள் ஐடி அப்படின்றது கொடுத்து அடுத்து செட்டப் லேட்டர் இன் செட்டிங்ஸ் டோன்ட் யூஸ் இதில் எக்ரி பண்ணிட்டு கண்டினியூ. iMessage FaceTimeலாம் கேட்குது, நாட் நவுன்றதை கொடுக்குறேன். அப்புறம் லொகேஷன் சர்வீஸ் டிசேபிள் லொகேஷன் சர்வீஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் செட்டப் லேட்டர் இன் செட்டிங் ஸ்க்ரீன் டைம் கொடுக்குறேன். அதுக்கு டோன்ட் ஷேர். அடுத்தது அப்பியரன்ஸை எல்லாமே கண்டினியூ பண்ணுறேன். கெட் ஸ்டார்ட். ஃபோன் வந்து அன்லாக் ஆகி உள்ளுக்கு போயிடுது. சாரி, பைபாஸ் ஆகி உள்ளுக்கு போயிடுது. சரியா? இப்படித்தான் ஐபோனை பைபாஸ் பண்ணு. இப்ப இது வந்து நம்ம செஞ்ச சர்வீஸ் வந்து ஜிஎஸ்எம் எம்இஐடி சிக்னல் சர்வீஸ்ன்னு சொல்றேன். அதாவது சிம் போட்டு எல்லாம் சாதாரணமா போன் அன்லாக் பண்ண ஒரு போன் ஒன்று மாதிரியே பயன்படுத்துறதுக்கு இயலும். ஆனா இந்த போனை நீங்க வந்து ஒஃபிஷியல் வெப்சைட்ல சாரி நீங்க சர்வர்ல போயிட்டு இது ரெய்மி நம்பரை கொடுத்து செக் பண்ணீங்கன்னா லாக்டவுன் தான் காட்டும். சரியா?
ஓகே, இப்ப நாங்க பார்த்த விஷயங்கள், இன்றைக்கு படிச்ச விஷயங்கள் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம். இந்த போனை வந்து இப்ப ரீசெட் பண்ணா வேற சாஃப்ட்வேர் அடிச்சா திரும்ப லொக் ஆயிரும் அப்படித்தானே? அப்ப நம்ம குயிக் ஃபிளாஷ் மோடு கொடுத்துட்டு ஃபிளாஷ் பண்ணோம்னா லொக் ஆயிரும் போன். லொக் ஆயிரும். அப்படி இல்லாட்டி டேட்டா ரிகவரி ஆப்ஷன்ல போட்டா அப்டேட் மட்டும் ஆகும் அப்படித்தானே? அப்டேட் மட்டும் ஆகும். ஆ, அப்படி அப்டேட் பண்ணதிலும் திரும்ப நான் குயிக் ஃபிளாஷ்லயோ ஃபிக்ஸ் ஃபிளாஷ்லயோ அதுலயும் போட்டேன்னு சொன்னா திரும்ப கம்ப்ளீட்டா ஃபோன் லொக் லொக் ஆயிரும். ரீசெட் ஆயிரும். பண்ண முடியாது. ஓ, நாங்க ரிட்டன் யூசர் ரேட் ஆப்ஷனை கொடுத்து ஃபிளாஷ் பண்ணோம்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லாம வேலை செய்யும். இப்ப இத சிக்னல் இல்லாத முறைக்கும் பைபாஸ் பண்ணவும் எப்படியா? சிக்னல் இல்லாம சிக்னல் பைபாஸ் பண்ணவும் சிக்னல் வராத வேலை முறைக்கும் பைபாஸ் பண்றதுக்கு மெத்தட் இருக்கிறாய். விலகல. ஆனா இது வரைக்கும் பைபாஸ் பண்ணக்கூடிய போன் எதுவுமே ஃப்ரீ டூல் ஒன்றும் இல்லையா? எல்லாமே பே டூல் தானே இருக்குது. ஃப்ரீ டூல்ஸ் சொன்னா நீங்க ஃப்ரீ டூல்ஸ் இருக்கு. அது என்ன செய்யும்னு சொன்னா சில டைம்ல உங்களோட பேஸ் பேண்ட்லாம் அப்படியே கொண்டு போய்த்திரும். பேஸ் பேண்டை கொண்டு போய்த்திரும்னு சொன்னா எப்படின்னு சொன்னா கவரேஜுக்குரிய ஃபைல் எல்லாம் ஃபுல்லா இரேஸ் பண்ணி விட்டுருவோம். அது அவ்வளவு இப்போ உதாரணமா டெஸ்டட் ஃபைல் இல்லை. இப்போ நாங்க இப்போ உதாரணமா நாங்க கஸ்டமர்கிட்ட எப்படி காசு வாங்க தானே போறோம். அதால எங்களுக்கு அதால எங்களுக்கு பே பண்ணி செய்யறது நஷ்டம் இல்லை. இப்போ இந்த சர்வீஸுக்கெல்லாம் நீங்க அதோட ஒரு டபுள் மடங்கு சார்ஜ் ஒன்று வச்சு தான் அடிக்க போறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு இஷ்யூ ஒன்று வரப்போற இல்லை. பொதுவா இதெல்லாம் பெய்ட் சர்வீசஸ் தான் செய்வாங்க. கடைக்காராக்களும் ஃப்ரீ டூல்ஸ்ல ட்ரை பண்ண மாட்டாங்க. நான் ஃப்ரீ டூல்ஸ் இருக்கு. அது வந்து இப்போ வித்தவுட் சிக்னலுக்கு தான் ஃப்ரீ டூல் இருக்கு. வித் சிக்னலுக்கு வந்து ஃப்ரீ டூல் இல்லை. ஸ்டார்ட்ல இருந்து ஆனா எல்லாம் இப்போ பெய்ட் சர்வீசஸாவே ஆக்கிட்டாங்க. வேற ஏதாவது கேள்விகள்? சார் அப்ப அந்த எக்ஸ்ஆருக்கு நான் இப்ப ஐரிமோல்ல நீங்க திருப்பி செஞ்ச மாதிரி நான் செய்யலாமா சார்? காசு கட்டி அதெல்லாம் செய்ய தேவையில்லை. நீங்க செய்யலும். ஆனா இப்ப நீங்க திரும்பி அதே அப்டேட் மாதிரி இப்ப நீங்க செஞ்ச மாதிரி நீங்க வரணுமா? செய்யலும். ஆனா அப்ப அதுக்கு அப்டேட் வந்திருக்காது. ஆ, அதான் நீ பிரச்சனை. அப்டேட்னா அந்த நான் பாவிக்கிற சேவர்ல அப்டேட் வந்தீங்க. சர்வர்ல அப்டேட் வந்திருக்காது. அதாவது 18.1 பைபாஸ் பண்ற அளவுக்கு அப்டேட் வந்திருக்காது. நான் 18.0 தான் நான் பண்ணேன் நான் கடைசி. ஆஹா. இப்ப நான் அப்டேட் 18. கடைசி அப்டேட்லாம் இருக்கு 18.0. ஓ, 18.1க்கு அப்டேட் வந்திருக்கா. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒருக்கா. போட்டு பார்த்தேன் சார், அப்படியே நிறைஞ்சிட்டு அரைவாசியில கட் ஆகுது. ஐரிமோல் ப்ரோல அந்த பச்சை கலர்ல ஃபுல்லா நிறைஞ்சிட்டு வருமே, ஆமா ஆமா ஆமா. அப்படியே வந்து அரைவாசியில கட் ஆகி எரர் ஒன்று காட்டுது. ஆனா போன் ஓப்பன் ஆகுது. ஆனா நீங்க இதே எப்படின்னு சொன்னா அந்த போனை வந்து உண்மையிலே ரிட்டர்ன் யூசர் டேட்டா கொடுத்து ஃபிளாஷ் பண்ணிருப்பீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஃபிளாஷ் பண்ணல சார், அவங்க ரீசெட் பண்ணிக்க. ரீசெட் பண்ணிருக்கேன். சரி சரி. எடுத்து உடைச்சு கொடுத்து ஒரு கிழமை தான், ஒரு 2 கிழமை இருக்கும். போனை விற்கிறதுக்கு ரீசெட் பண்ணிருக்கிறாங்களா? போனை விற்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், அப்பயும் ரீசெட் பண்ணிக்க திருப்பி கொண்டு தந்தேன். நான் நினைக்கிறேன் என்னடா போனை வந்து இப்ப ஃபேக்டரி அன்லாக் போன் சொல்லி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே வேலைக்கு. அப்ப நீ அதுல மாட்டிருக்கும் கேஸ். கையில தான் என் போன் இருக்கேன் இப்ப. ஆனா உடைச்சா அன்லாக் ஆகுது. ஒரு ஒரு நாள் அப்படி இருக்கும், அதுக்கு பிறகு திருப்பி லாக் ஆயிரும். அடுத்த நாள் திருப்பி நான் லெப்ட்ல போட்டு அன்லாக் அதான் போன் பண்ணணும். வாங்கல கட்டாயம் ரீசெட் பண்ணி தான் எடுக்கணும். ஐபோனில் எடுக்கக்கூடாது. ஃபேக்டரி ரீசெட் பண்ணி. அப்படி ரீசெட் பண்ணி நான் வந்து உண்மையிலே பைபாஸ் பண்ண போன் தான் லொக் ஆயிரும் திரும்பி. அப்படி ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கு. அதுல விளங்கலும் எங்களுக்கு போன் உண்மையிலே பைபாஸ் பண்ண போனா இல்லாட்டி ஃபேக்டரி அன்லாக் போனான்னு விளங்கும் ரீசெட் பண்ணினா. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒருக்கா. சொல்லுங்க சாகித் எம்இஐடி brother. எம்இஐடி ஜிஎஸ்எம் அடுத்தது சிம் கால் டேட்டான்னு சொல்லி அந்த ரெண்டு ஆப்ஷன் போட்டிக்கிறான் வேற வேற போன்ல. அதுல சார் டிஃபரன்ஸ் இருக்கிறா? ஓகே, என்னென்றால் ரெண்டு டிவைஸ் இருக்கு. ஜிஎஸ்எம்னு சொல்லி ஒரு டிவைஸ் வரும், எம்இஐடின்ற ஒரு டிவைஸ் ஒன்று வரும். இப்ப சில ஓ போனுக்கு வந்து செட்டிங்ஸுக்குள்ள போனீங்கன்னா இமி நம்பர் மட்டும்தான் காட்டும். ஓ ஒரு சில போனுக்கு நீங்க போனீங்கன்னா என்ன செய்யும்டா எக்ஸ்ட்ரா அதோட சேர்த்து எம்இஐடின்னு சொல்லி ஒன்று காட்டும். ஓ ஓ ஓ. இப்ப நான் வச்சிருக்கிற டிவைஸ் வந்து இதுல இப்ப இதுல இருக்கிறார்கள் யார்ட்டையும் 7+ போன் ஒன்று இருக்குதா? மீட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்கிற யார்ட்டையும் 7+ போன் ஒன்று இருக்குதா?
ஓகே ஓகே, நான் எந்த ஃபோன் என் ஐபோன் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அனுப்பி விட்டேன், நான் குரூப்ல போட்டுறேன். இப்ப இந்த 7 Plus வந்து இது ஜிஎஸ்எம் டிவைஸ். இன்றைக்கு எனக்கு ஐக்ளோட் ஃபோன் ஒன்று வந்திருக்குது, 7 ஒன்று ஷாப்பில் தான் இருக்குது. நான் இன்னும் ட்ரை பண்ணல. எப்படியும் ஜெயில் பிரேக் பண்ணி கேளும் ஆக்டிவேட் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படியும் பே பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஆமா ஆமா. என்னன்னு சொன்னால் இப்போ இதில் வந்து பே பண்ண முடியாது. அந்த அது ஜிஎஸ்எம்மா, மெயின்டெனன்ஸ் ஜிஎஸ் ஹலோ ஸ்கிரீன்ல இறக்கி. ஹலோ ஸ்க்ரீன் தானே பாஸ்கோட்டா இருக்குது. ஹலோ ஸ்கிரீனா? ஹலோ ஸ்க்ரீன். ஹலோ ஸ்கிரீன்ல பாருங்க, எம்ஏஐடி டிவைஸா ஜிஎஸ்எம் டிவைஸா அது. அதில் வந்து அந்த கீழே ரைட் சைடில் கீழே நாங்கள் அழுத்தி பிடிச்சா தானே அது வருது இல்லையா? ஆமா ஆமா. ஹலோ. அப்ப நான் உங்களுக்கு 2 போட்டோஸ் போடுறேன் பாருங்க, ஜிஎஸ்எம்முக்கும் எம்ஏஐடிக்கும். ஒன்று ஜிஎஸ்எம் டிவைஸ், அடுத்து வந்து எம்ஏஐடி டிவைஸ். சரியா? ஒன்று பாருங்க, அதுல எம்இஐடி ஐசிஐடி ஐசிசி ஐடின்னு ஒன்று இருக்கு தானே. அந்த எஸ்சிஐடி. பரவாயில்ல. எஸ்சிஐடின்னு இருக்குது. இல்ல, ஒன்று வந்து அதான் சொல்றேன், ஐசி ஓ ஐசிசி ஐடி. ஐசிசி அது கீழே ஐடி, எம்இஐடி இருக்குது. எம்இஐடி இருக்கு. மேல இமி நம்பர் காட்டுது. அது வந்து ஓ இது மேல போட்டிருக்கிறது வந்து எம்இஐடி டிவைஸ் ஒன்று. இது ஓ ஓ. தனியா இமி நம்பர் மட்டும் காட்டுது, எம்இஐடி காட்டுது இல்லைன்னா அது ஜிஎஸ்எம் டிவைஸ். சரி சரி சரி. உங்களோட 7 வந்து என்ன மாதிரி காட்டுது? அதெல்லாம் நான் பார்க்கல, நாளைக்கு தான் பார்க்கணும். ஷாப்பில் இருக்குது. ஆஹா, ஓகே. அது வந்து இப்போ எம்ஏஐடி டிவைஸ்னா அதுக்கு வேற சர்வீசஸ். அன்லாக் டூல் யூஸ் பண்றீங்களா நீங்க? இல்லை. அன்லாக் டூல் யூஸ் பண்ணலன்னா வேற பெய்ட் சர்வீசஸ் என்ன சரி தான் செய்ய வேண்டி வரும் நீங்க. டிஎஃப்டி டூல் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் இருக்காது. ஆ, ஆ. அநேகமா அது நான் நினைக்கிற மாதிரி அன்லோக்டூல்லையும் ஜிஎஸ்எம் டிவைஸா சரி. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கூடுதலா அது வந்து எம்ஏஐடி டிவைஸா தான் இருக்கும். அப்படி பிளக் அது ரெண்டுக்கும் கஷ்டமா? ஜிஎஸ்எம்முக்கும் எம்இஐடிக்கும் இதில்? இல்ல, கொஞ்சம் ஜிஎஸ்எம் டிவைஸ்ன்னு சொன்னா சீப்பா செய்ய இயலும். எம்இஐடி ஆ ஆ டிவைஸ்ன்னு சொன்னா கொஞ்சம் கூட இருக்கும் சார்ஜஸ். சரி சரி. 7க்கும் 7 Plusக்கும் வந்து சேம் பிரைஸ் தான். இப்போ இது மாதிரி வேலை வந்து செய்கிறேன்னு சொன்னால் டீம் வீவர்லையோ இல்லை ரிமோட்லேயோ செய்ய முடியாது இல்லையா? தாண்ட கம்ப்யூட்டரில் தான் செஞ்சு கொள்ளணும், அப்படித்தானே?
ஓ இல்ல காசு காட்டி போடு. இப்ப உதாரணமா இப்ப உங்கள்ட்ட அதுக்குரிய காசு கட்டுறதுக்குரிய இது இல்லைன்னு சொன்னா இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து காசை கட்டி செய்யலும், அது பிரச்சனை இல்லை. செவர் நீங்க செவன். பைபாஸ் தானே பண்ண போறீங்க? ஓ பைபாஸ். சரி, செவனுக்கு 6506 ரூபா போகுது. ஃபேக்ட்ரி அன்லாக் பண்ணவா? பைபாஸ் பைபாஸ். பைபாஸ். 6500 6506 ரூபா. 6506 ரூபாவா? லக்ஸிஎஸ்எம்ல. இது யார் சேவர்? ரினாசேவர்.com. சார் இது ஸ்ரீலங்கன் சர்வர். லைக் ஜிஎஸ்எம் இதெல்லாம் ஸ்ரீலங்கன் சர்வர்ஸ் தானே இதெல்லாம். இது பேருவில் ஆள் ஒரு ஆள் செய்யறார். என்டிடி மொபைல் லக்ஸிஎஸ்எம். அவரும் தெரியல, ஆரம்பத்தில் செஞ்சாரு. மாத்திர நசீரா. நசீர் அவரை தான் நான் வச்சிருக்கேன். ஆஹா. இது நசீர் இல்ல, இது பழசி. இதுதான் நீங்க இப்ப லக் ஜிஎஸ்எம் எல்லாம் வந்து இப்ப வந்தது. புதுசா வந்தது. லக் ஜிஎஸ்எம் இப்ப இது வந்து என்னென்றால் ஆஹ், நான் கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டுல இருந்து யூஸ் பண்றேன். இந்த இதா சேவரா சார்? சரி, ரிசான்சி ஐருமால் ப்ரோல எல்லாம் வந்துருக்கு சார் உங்களுக்கு சப்போர்ட். ஐரிமோல் 15. ப்ரோட. 15 வந்துருக்கே அப்டேட். ஆமாம். இது வந்து 17.4 பிளஸ் 15 ப்ரோ 15 ப்ரோ மேக்ஸ் 15 பிளஸ் 65,000 கணக்கு போகுது. லக் ஜிஎஸ்எம்ல என்ன டூல் போட்டிக்கிறான் நசீம்? எல்பி எல் ப்ரோ மேக்ஸ். ஆஹா. எல் ப்ரோ மேக்ஸ். ஹலோ பைபாஸ். அடுத்தது ஐருமோ A7+, அதுலேயும் வந்தது. ஆஹா. இதுல ஐபோன் பைபாஸ். நிறைய சர்வீசஸ் இல்லாம ஆக்கிட்டாங்க. 8+, தான் இருக்கேன் சார். எக்ஸ் 88+க்கும் எக்ஸுக்கும் இருக்கு. 88+ எக்ஸ் இருக்கு. எக்ஸ் எனக்கு. ஓகே, அது திரும்பி ஆக்டிவ் ஆகும். அப்படித்தான் சீசனுக்கு சீசன் ஓ. கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். அதில் வந்து ம் திரும்பி அதை அவங்க இன்றைக்கு இல்லை restore பண்ணுவாங்க. நாளைக்கு அப்படி வருவாரு. மாறிட்டே இருக்கேன் சார். இப்ப எல்லாமே வந்து இப்ப நீங்க உதாரணமா இமி நம்பர் செக் பண்ற சர்வீஸ் நான் வேற விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. இப்ப இதுல ஐக்ளவுட்னு அடிச்சீங்கன்னு சொன்னா ஐக்ளவுட் செக் சர்வீசஸ் இருக்கு. இந்த ஐபோன் கேரியர் சிம் லாக் ஐக்ளவுட் 19 ரூபா தான் போகும். ஸ்ரீலங்கன் ருபீஸ் 19 ரூபா, 23 ரூபா. ஒரு இந்த சின்ன சின்ன ப்ரைசஸ் தான். நீங்க உடனே செக் அது பண்ணலாம். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் சர்வீஸா இருக்கும். அதில் போயிட்டு இந்த இன்ஸ்டன்ட் டெலிவரி டைம் சீரியல். நீங்க கொடுத்தீங்கன்னா இதுல இந்த இவ்வளோ டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தருவாங்க. ஃபோன்ட மாடல் என்ன, அது மாதிரி ரைமி நம்பர், சீரியல் நம்பர், ஃபைன் மை ஐபோன் ஒன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா இதை பார்த்தே விளங்கும். சிம் லாக் ஸ்டேட்டஸ் வந்து லாக் பண்ணி இருக்குதா இல்லாட்டி சும்மா அன்லாக் பண்ண ஃபோன் தானா. ஐக்ளவுட் ஸ்டேட் லாக் ஆகி இருந்தா அது கிளீன்ல இருக்குதா லொஸ்ட்ல இருக்கா என்னன்னு சொல்லி காட்டும். இவ்வளோ டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரும். ஜஸ்ட் ஒரு 19 ரூபா வரப்போகுது. 20 ரூபான்னு வைங்களே. கஸ்டமர்கிட்ட நீங்க சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபோன் வந்து செக் பண்றதுக்கு சாதாரணமா ஒரு 500,000 அப்படி எடுப்பாங்க. இப்படி நிறைய சர்வீசஸ் இருக்குது. நான் இப்ப இந்த சர்வர் சம்பந்தப்பட்ட விஷயத்த நான் உங்களுக்கு வேறையா விளங்கப்படுத்துறேன். ஓகே, இப்ப நான் இன்றைக்கு படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? சேவர் கிளாஸ் செய்கிற நேரத்துக்கு எங்களுக்கு சேவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்படி செஞ்சு கொள்ளையில் தானே. ஓ செய்யலும், அது பிரச்சனை இல்லை.
நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அவங்களோட கண்டாக்ட் பண்ணி செய்யணும். இப்ப ஃபாரின் சர்வர்ஸ் நிறைய இருக்கு. இப்ப அதுல சின்ன சின்ன பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு 10-20 ரூபா அப்படி டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப நீங்க அதற்காக வேண்டி அந்த சர்வர்ஸ்ல நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னா, நீங்க ஒரு ராங் ஆர்டர் ஒன்று போட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு $150 $200 ஆர்டர் உண்டு பெரிய ஐக்ளவுட் ஃபேக்டரி அன்லாக் சர்வீஸ் இல்லாட்டி ஏதாவது டூல் ஒன்று ஆக்டிவ் பண்றதுக்கு என்ன சரி ஒரு சர்வீஸ் ஒன்றுக்கு போட்டுட்டீங்க ஆர்டர் உண்டு, ராங் ஆர்டர் உண்டு, பிழையா போட்டுட்டீங்க ஆர்டர் உண்டு. அதை கேன்சல் பண்ணி கொள்றதெல்லாம் கஷ்டம். அவனுக்கு மெயில் போடணும், அது சரி ஃபோன்ல ஓவர் ஃபோன் கண்டாக்ட் பண்றதே கஷ்டம். ஆனா ஸ்ரீலங்கால இருக்கிற யார் சரி ஒரு ஆளை வந்து நீங்க அவங்களோட கண்டாக்ட் பண்ணி அவங்களோட சர்வரை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா கால் பண்ணி இப்படிதான் கொஞ்சம் ராங் ஆர்டர் போட்டுப்பட்டு மிஸ் ஆகி இப்படி வந்துட்டு அதால எனக்கு அதை கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க உடனே கேன்சல் பண்ணுவாங்க. அதுல ஒரு இஷ்யூவும் இல்லை. அதனால ஸ்ரீலங்கன் சர்வர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்டா இருக்கு. இந்த சர்வஸை விட இது ஃபாரின் சர்வஸை விட சின்ன சின்ன ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க அதில் லாபத்தை பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமா ஜிஎஸ்எம் ஃபாதர்ல எல்லாம் யூஸ் பண்ணல கொஞ்சம் சீப்பா இருக்கும். ஆனா என்னென்றால் நிறைய அவங்களோட இஷ்யூஸ் இருக்கு கண்டெக்ட் பண்றது. அடுத்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீ ஒன்று இருக்கு. இப்போ இது வந்து ஸ்ரீலங்கன் மணியில தான் நீங்க இவங்களோட டிரான்சாக்ஷன் செய்ய போறீங்க. அவங்களோட டாலர்ல செய்யக்குள்ள என்ன செய்யும்னா டிரான்சாக்ஷன் ஃபீ ஒன்று எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும் ஒரு சர்வீஸுக்கு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஈஸி ஸ்ரீலங்கன் மணிலே செய்யக்குள்ள உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டாலர்ல இப்போ வந்து இதுல 19 ரூபா போட்டிக்கிறாங்க. அதே இது நீங்க அங்க டாலர்ல போடக்குள்ள வந்து கூட இருக்கும் அமௌண்ட். $1 சர்வீஸ் வைங்களேன் எப்பயுமே நஷ்டமே உங்களுக்கு 300 ரூபா போகும். இல்லாட்டி ஒரு $0.5 சொன்னா இப்படி கூட தான் போகுது உங்களுக்கு. அதை விட டிரான்சாக்ஷன் ஃபீ எல்லாம் பார்க்கல கூட வரும். அதோட இப்படி ஸ்ரீலங்கன் சர்வர் யூஸ் பண்ணா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஓகே, வேற ஏதாவது சந்தேகங்கள்? இல்ல அப்ப நீங்க முடிச்சு கொள்ளுவோம். நாங்க 11 மணியா போயிட்டு இன்னைக்கு. கிளாஸ் எக்ஸ்கியூஸ் மீ, கிளாஸ் வந்து இப்ப தொடர்ந்து இப்படி போகுமா இல்லாட்டி அதை நான் வேற பர்சனலாம் கேட்டிருந்தேன். இல்லாட்டி எவ்ரி டே நைட் 7:30 இருந்து ஸ்டார்ட்டா எப்படி கிளாஸ் டேட்ஸ்? அது வந்து இப்ப நான் கண்டினியூஸா ஒரு 6 கிளாஸுக்குள்ள முடிப்போம்னு சொல்லியிருந்தேன் நான். அது நான் கண்டினியூஸாகவும் போடல, நான் பிரிச்சும் அப்படியா போடல. முடிக்கிறோம்? ஆமா ஆமா ஆமா. அதை வந்து இப்ப நீங்க மத்தாக்க சொல்லியிருந்தாங்க. அப்ப இப்ப கண்டினியூவா தான் போகும். நீங்க உங்களுக்கு கஷ்டம் ஏதாவது ஜாயின் பண்றது கஷ்டம்னு சொன்னா வீடியோ பார்க்கலாம். அப்படி இல்லை நான் போஸ்ட்போன் பண்ணா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம போஸ்ட்போன் பண்ணிடலாம். அதுல பிரச்சனை இல்லை. வேற ஒரு டேட்டுக்கு போறோம்னா போடலாம். இல்ல இல்ல அதல்ல. இல்ல எனக்கு அதோட நியூ அதோட இது தெரிய இல்ல. அதனால தான் நான் நினைச்சேன் வாரத்துக்கு ஒரு நாள் தான் இருக்குன்னு சொல்லித்தான் நேத்து பார்க்கவே இல்லை. அதுதான் வந்து பட இல்லை.